ஸோ எதிரிகளை உடனடியாக நண்பனாக்கிக் கொள்வதில் ரஜினிக்கு ஈடு ரஜினி மட்டும்தான். அதாவது இவர் எதிரியாக நினைக்காமலே அவங்களே எதிரியாக நினைத்தாலுமே கூட, அதேமாதிரி மன்சூர் அலிகான் வந்து ஆரம்பத்திலாம் ரஜினியை தப்பாக பேசிகிட்டே இருப்பார் படங்கள்லையுமே கூட. ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் தான் படையப்பால் வாய்ப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் ரஜினி தப்பாக பேசுகிறதே கிடையாது. அதேமாதிரி சீமான் அவர்களும் அரசியல் வந்த உடனே வந்து ரஜினி தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தார். அதே மாதிரி டைரக்டர் வேலு பிரபாகரனும் பார்த்திங்கன்னா ரஜினியை தான் கண்ணாப்பின்னான்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த திட்டின அத்தனை பேருமே ரஜினியை புகழற அளவுக்கு ரஜினி அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டார். ஸோ அது வந்து மிகப்பெரிய குணம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ராமாயணத்தில் ராமர் மாற்றுவார், அவரை பிடிக்காதவர்களை எல்லாம் அவர் நண்பனாக மாற்றுவார் தன்னுடைய பணிவின் குணத்தின் மூலமாக. ஸோ அப்படி ஒரு கலியுக ராமனாகவே ரஜினிகாந்த் இருக்கு.